இடைவிடா சகாய மாதா. கிபி 1499 ஆண்டிலிருந்து இடைவிடா சகாய் அன்னையின் ஓவியம் ரோம் நகரில் உள்ள தூய் அல்போன்சோ லிகோரி ஆலயத்தில் வீற்றிருக்கிறது. இந்த ஓவியத்தை தீட்டியவர் இன்னார் என்பது அறியப்படவில்லை. எனினும் இவ்வோவியம் கிரேக்க தீவு ஒன்றிலிருந்து கப்பல் வணிகன் ஒருவனால் களவாடப்பட்டு ரோமுக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. பயணத்தின் போது இடியும் மின்னலும் தாக்க மாலுமிகள் அன்னையிடம் வேண்டிக் கொண்டதால் பத்திரமாக கரை சேர்ந்தனர். எனினும் ஓவியத்தை கொண்டு வந்தவன் தன் வீட்டில் நோயுற்று படுக்கையில் விழுந்தான். தன் மரண வேளையில் ஓவியத்தை இன்னொரு வணிகனிடம் கொடுத்த தேவாலயத்தில் ஒப்படைக்க சொன்னான். பெற்றுக்கொண்டவன் மனைவியை ஓவியத்தின் அழகு கருதி தன் இல்லத்திலேயே வைத்துக் கொண்டாள். அன்னை அந்த பெண்ணின் இளம் மகளுக்கு தோன்றி ஓவியத்தை ஆலயத்தில் ஒப்படைக்க சொன்னார். 27/3/1499 ஆண்டு அன்று அந்த முதல் ஓவியம் சான்மட்டோ ஆலயத்தில் சேர்ப்பிக்கப்பட்டு வணக்கத்திற்குரியதானது. இடைவிடா சகாய மாதா ஓவியம் உலகெங்கும் பிரசித்தி பெற்றது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.